கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு நாள் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்து அவருடைய சத்தியத்திலிருந்து நீங்களும் நானும் அவருடைய ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மீண்டும் ஒரு வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்றால், முள்ளுகளுக்குள்ளே ஒரு முல்லை என்ற தலைப்பின் கீழே இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். மே மாதம் 18ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலை, எரிமலை. அதற்கு பெயர் செயின்ட் ஹெலன்ஸ் இல்லைனா ஹெலனா என்று சொல்லுகிறார்கள். அது மே மாசம் 18ஆம் தேதி 1980வது வருஷத்திலே ஒரு பெரிய பிளம்பை ஏற்படுத்தினது. அந்த எரிமலை வெடித்து சிதறியது. அந்த மலையை சுற்றிலும் இயற்கை சூழ்ந்ததாக அதுவரை காணப்பட்டது. அற்புதமான மரங்கள், பூச்செடிகள், தாவரங்கள், அருமையான புல்வெளிகள், வனாந்திர சூழ்நிலை எல்லாம் அற்புதமாக இருந்தது. ஆனால் என்று இந்த மே 18ஆம் தேதி 1980வது வருஷம் இந்த எரிமலை நெருப்பை கக்கினதோ வெடித்ததோ, அந்த இடம் முழுவதும் பாலைவனம் போல தாவரங்கள் எல்லாம் அழிந்து, பூக்கள் எல்லாம் எரிந்து, ஒரு மனிதனோ ஒரு தாவரமோ அல்லது ஒரு மரமோ வாழக்கூடிய எந்த விதத்திலும் சக்தியை இழந்து அது ஒரு வறண்ட நிலமாக மாறினது. மண்ணை பரிசோதிக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர்கள், எங்களை மன்னியுங்கள், இனி இந்த இடம் நேற்று தினத்தில் இருந்தது போல பசுமையாக பச்சை பசேர் என்று தாவரங்களால் சூழப்பட்டு புல்வெளிகளால் சூழப்பட்டு இனி இந்த இடம் இருக்காது என்று கடிதத்தின் வாயிலாக அரசாங்கத்திற்கும் தெரிவித்தது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான எரிமலை வெடித்த விளைவு அப்படியாக மாறிப்போனது அந்த இடம். ஆனால் வெயில் காலம் வரும்பொழுது, அடுத்த வெயில் காலம் வரும்பொழுது அவருடைய ஆச்சரியத்திற்கு மேலாக இனி ஒரு தாவரம் கூட, இனி ஒரு மரம் கூட, ஒரு புல்லு கூட, ஒரு செடி கூட வளராது என்று மண்ணை பரிசோதிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் தீர்மானமாக எழுதின அந்த எழுத்திற்கு நேர் மாறாக, அவர்கள் முடிவுக்கு வந்த அந்த கூற்றுக்கு நேர் மாறாக ஒரு குறிப்பிட்ட ஜாதி மலர், ஒரு பூ அங்கே வளர ஆரம்பித்தது. அந்த வகையான பூக்கள் அந்த வறண்ட நிலத்திலும், வெடித்த அந்த நிலத்திலும், அந்த வெடிப்புகளின் மத்தியிலும் அது உயிர் பெற்று அது வளர்ந்து அநேக பூக்களை அது உருவாக்கினது. ஒருவேளை மரங்கள் முன் போல வளராமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை அழகிய புல்வெளிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த பயங்கரமான நெருப்பின் மத்தியிலும், பசு சோலை பாலைவனமாக மாறின சூழ்நிலையின் மத்தியிலும், யாரும் தடுக்க முடியாமல், யாருடைய கைகளும் அமர்த்த முடியாமல் பீரிட்டு கிளம்பியது அந்த பூக்கள். இன்றும் அந்த எரிமலை கக்கிய நெருப்பின் அந்த தடம், பாலைவனமான அந்த வறண்ட பூமி இன்றும் காணப்படுகிறது. ஆனால் பூக்கள் பூக்கக்கூடிய, இலைகள் வளரக்கூடிய அந்த காலகட்டத்தில் இன்றும் நபர்கள் போய் பார்க்கிறார்கள், வறண்ட நிலத்திலும் வசந்தம் ஒன்று எங்கோ இந்த நிலத்தில் இருக்கிறது என்று. எனக்கு பிரியமானவர்களே, இந்த பூக்கள், இந்த மலர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? ஒருவேளை இந்த கடைசி காலத்திலே பலவிதமான சூழ்நிலையின் மத்தியிலே, பலவிதமான குடும்ப சிக்கல்களின் மத்தியிலே, பொருளாதார நெருக்கடிகளின் மத்தியிலே, ஏன் குடும்ப சச்சரவுகளின் மத்தியிலே கூட எப்படி நான் தலை நிமிர்ந்து வாழ்வது, எப்படி மீண்டும் ஆண்டவர் எனக்கு வசந்தத்தை தருவார், என் உள்ளத்திலே மீண்டும் மகிழ்ச்சியை தருவார், குடும்பம் எல்லாம் எப்படி சந்தோஷமாக முன்னேறி செல்லும், பிள்ளைகளும் நானும் எப்பொழுது குடும்பமாக சந்தோஷமாக ஒரே நேரத்தில் ஒன்று கூடி உணவை உண்ண முடியும், முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியும், ஆலயத்திற்கு ஒன்றாக போக முடியும் என்ற கலக்கங்கள் எல்லாம் ஏற்படும் பொழுது
இந்த மலர் அல்லது இந்த வசனம் நமக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தாரை தாரையாக வடிக்கக்கூடிய கண்ணீரை வறண்டு போகும்படியாகவும் இந்த வசனம் நமக்கு இருக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக நான் தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, நீர் எங்களோடு பேசும் ஐயா. தியானிக்க போகிற இந்த வசனம் ஒரு வசனமாக இருந்தாலும் அந்த ஒரு வசனம் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதியவும், பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தவும், தேற்றுகிற தேற்றரவாளன் எங்கள் மத்தியிலே நிழலாடி எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எங்களுடைய உறவுகளையும் பலப்படும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு நம்பிக்கையை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உன்னத பாட்டின் புஸ்தகம், உன்னத பாட்டு 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் உங்களோடு வாசிக்கிறேன். இது ஒருவேளை எழுத்து வடிவத்தில் சாலமோன் பேசினாலும் எழுதினாலும் ஆண்டவர் பேசுகிறதை, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பேசுகிறதை, தன்னுடைய திருச்சபையை குறித்து பேசுகிறதை இந்த 2வது வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அவ்வளவுதான் இந்த வசனம். ஆண்டவர் பேசுகிற இந்த வசனம் நொடிந்து இனி என்ன எதிர்காலம் இருக்கிறது, இனி என்ன சிரிப்பு இருக்கிறது, இனி என்ன முகத்தில் மலர்ச்சி இருக்கிறது, இனி என்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் நம்பிக்கை இனி இல்லை என்று முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இனி அவ்வளவுதான் என்று தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில், தன்னுடைய கைகள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் வைக்க வேண்டாம், இதோ நான் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் இருக்கிறீர்கள் என்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் நிம்மதிக்காக, வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக, ஒருவேளை பாம்புகளும் பள்ளிகளும் கரப்பான் பூச்சிகளும் கருந்தேள்களும் நம்முடைய பாதையில் குடிகொண்டிருக்க, அவைகள் எல்லாவற்றையும் தள்ளி முன்னோக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற பாதையிலே ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்குகளாக இருந்தாலும் சரி, பயப்படாதபடிக்கு நம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து கட்டளை திறந்து நடக்கும்படியாக ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த லீலி புஷ்பம், அதுவும் முள்ளுகளுக்குள்ளே இருக்கும் இந்த லீலி புஷ்பம் நமக்கு தருகிற 3 பாடங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை இந்த புதிய வருஷமான 2026 முதல் செய்தியாக இது உங்களுக்கும் எனக்கும் தேவன் தாமே உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் தரத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். முதலாவது பாடம், இந்த முள்ளுள்ள இடத்தில் மலர்ந்து வந்த இந்த லீலி புஷ்பம், இந்த முள்ளுள்ள இடத்தில் வசிக்கக்கூடிய இடம்பெறக்கூடிய இந்த லீலி புஷ்பம் நமக்கு தரக்கூடிய முதல் பாடம் என்னவென்றால், வறண்ட வாழ்க்கை வசந்தமாக்க உங்களால் தான் முடியும். வறண்ட வாழ்க்கை 2025 கடந்து போய் 1 வாரம் ஆகிவிட்டது. மிக வேகமாக நாட்கள் செல்கிறது. இருப்பினும் சிலருடைய வாழ்க்கையில், இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எந்த நாட்டில் எந்த ஊரில் யாராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஏகாந்தம், ஒரு வெற்றிடம், ஒரு வறண்ட வாழ்க்கையை குடும்பத்திலும் சரி, வேலை விஷயங்களிலும் சரி, ஏன் தன் உள்ளத்திலும் சரி கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். ஆண்டவர் தருகிற இந்த அற்புதமான வார்த்தையினுடைய முதல் பாடம் என்னவென்றால், ஆம், வறண்ட வாழ்க்கை இருக்கிறது. அந்த மலை வெடித்து நெருப்பை சிதறிய பொழுது எல்லாம் அவ்வளவுதான், இனி இது வறண்ட பூமி, இது இனி நிலைக்காத பூமி, இது பிளந்த வெற்றிடமான ஒரு பூமி என்று மனிதர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆச்சரியத்திற்கும் மேலாக அந்த பூமியை, இந்த தாவரத்தை அந்த பூமி தாங்க முடியவில்லை. அது பிளந்து கொண்டு அந்த மலர் வந்தது. காரணம் என்னவென்றால், வறண்ட வாழ்க்கையை வசந்தமாக்க உங்களால் தான் முடியும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த லீலி புஷ்பம் ஏதோ மாட மாளிகையில் வாழ்ந்ததல்ல, மகிழ்ச்சியினால் ததும்பி நின்ற மலர் அல்ல. இது முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பம். வேதத்திலே ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்.
எசேக்கியேலின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 1-5 வசனங்கள் நான் வாசிக்க விரும்புகிறேன். என்ன, அவர் தரிசனத்திலே அந்த தீர்க்கதரிசியை கொண்டு போகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை, உன் மக்களை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் நாட்டை குறித்து, உன்னுடைய சமுதாயத்தை குறித்து, ஏன் ஆண்டவரே இப்படி வறண்டு போயிருக்கிறது, உலர்ந்து போயிருக்கிறது என்று கேட்கிறாயா? வா, உன்னுடைய கண்ணீரின் கதையை முடிக்கத்தக்கதாக, உன்னுடைய வருத்தத்தை மறைத்து வசந்த காலத்தை உருவாக்கத்தக்கதாக உனக்கு நான் ஒரு உதாரணத்தை காட்டுகிறேன் என்று சொல்லி ஒரு வறண்ட பூமிக்கு அழைத்து செல்கிறார். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே ஒரு 3 காரியம் அதை குறித்து சொல்லுது. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, வெட்ட வெளி, பாலைவனம், அடர்ந்த பாலைவனம், ஒரு தண்ணீர் ஒரு சொட்டு கூட கிடைக்காத ஒரு பாலைவனம், உலர்ந்த பாலைவனம். அடுத்தது சொல்லுது, அந்த வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததா இருந்தது. இப்படி அந்த எலும்பை எடுத்தா அப்படியே பவுடர் மாதிரி வந்துடும். ஒரு திடகார்த்தமான ஒரு எலும்பு இல்ல. எத்தனை வருஷம் இப்படி உலர்ந்து போய் கிடந்துச்சோ, உருகி போய் கிடந்துச்சோ, நம்பிக்கையற்று கிடந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் எசேக்கியேல் பார்க்கும் பொழுது அந்த வெட்ட வெளியிலே யாருடைய அன்பிற்கோ யாருடைய அக்கறைக்கோ இல்லாத, பாதுகாப்பு இல்லாத அந்த எலும்புகள் உலர்ந்து போய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அப்பொழுது அவர், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அவர் சொல்றாரு, வறண்ட வாழ்க்கையை, உலர்ந்த எலும்பை மீண்டும் உற்சாகம் மூட்டத்தக்கதாக, வசந்த காலத்திலே மீண்டும் ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த வாழ்க்கை மலரத்தக்கதாக ஆண்டவர் சொல்றாரு, பேசு பேசு, அந்த உலர்ந்த வெட்ட வெளியிலே கிடக்கக்கூடிய எலும்புகளை பார்த்து நீ பேசு அப்படின்னாரு. உடனே அவர் பேசினாரு, உலர்ந்த எலும்புகளே, எனக்கு பிரியமானவர்களே, இந்த முள்ளுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்டவருடைய லீலி புஷ்பம் தருகிற பாடம் என்ன சொன்னா, வறண்ட வாழ்க்கையை வசந்தமாக்க உங்களால் மாத்திரம் தான் முடியும். அப்ப அவர் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே, அவர் பேசுறாரு. இது எப்படி முடியும்? கேள்வி இல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அங்கு நம்பிக்கை இருக்கிறது, அங்கு வெளிச்சம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நடக்கும் என்கிற திடகார்த்தமான உள்ளம் இருக்கிறது. அந்த உள்ளத்தோடு அவர் பேசுகிறார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று அவன் பேசினான். அடுத்த வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தார். உங்களுக்கு எனக்கு தெரியும், ஆம், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றது, நரம்புகள் சேர்ந்தது, சதை ஒன்றோடு ஒன்றாக இருந்தது. அவைகளெல்லாம் இனி எலும்புகள் அல்ல, தோல் முதலாய், எலும்பு முதலாய், சதை முதலாய், நரம்புகள் முதலாய், இரத்த ஓட்டம் முதலாய், அது ராணுவ வீரர்கள் போல அது எழும்பி நின்றது. ஆம், இந்த லீலி புஷ்பம் முள்ளுகளுக்குள்ளே தான் இருந்தது, வறண்ட பூமியிலிருந்து வந்தது. ஆனால் என்று ஆண்டவர், பேசு, உன் வாழ்க்கையை பத்தி பேசு, உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற மழையை பார்த்து பேசு, அந்த வறண்ட பூமி, அந்த வறண்ட வாழ்க்கை உண்மையிலே வசந்தமாகும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சீயோனிலே துயர்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். யார் இதை பேசுறது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய அந்த நோக்கத்தை குறித்து ஏசாயாவின் மூலமாக நமக்கு தெரிகிறார். எதுக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்து உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் உலாவினார் என்று பார்க்கும் பொழுது, எதுக்கு அப்படின்னு சொன்னா, சீயோனிலே துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள், கண்ணீரை துடையுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், பட்டினியாய் இருக்க வேண்டாம், உறங்காமல் இருக்க வேண்டாம், உங்களுடைய கண்கள் இருள் அடைந்திருக்க வேண்டாம், உங்களுடைய வார்த்தைகள் தடுமாற்றம் ஏற்பட வேண்டாம், உங்களுடைய நடையில் பலனற்று போய்விட வேண்டாம். ஆண்டவர் நமக்கு இருக்கிறார்.
அது முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும், வறண்ட நிலத்தில் இருந்தாலும், நிச்சயமாக அந்த வறண்ட நிலத்திலிருந்து முள்ளுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லீலி புஷ்பம் உருவாகும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இரண்டாவது பாடத்திற்கு நான் செல்லுகிறேன். கிறிஸ் கார்ட்னர் என்று அமெரிக்காவில் இருந்த ஒரு நபரை குறித்து சமீபத்திலே நான் வாசித்தேன். அவர் யார் அப்படின்னு சொன்னா, வீடு கிடையாது, குடும்பம் கிடையாது, வேலை கிடையாது, அடுத்த வேலை உணவுக்கு வழி கிடையாது. ஆனா ஒரு மகன், அவரை ரொம்ப நேசிக்கிற ஒரு மகன். இவங்க ரெண்டு பேரும் ஹோம்லெஸ், வீடு இல்லாம தெருக்களிலும் பஜார்களிலும் படுத்து கிடந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாங்க. கிறிஸ் கார்ட்னர், நீங்க போய் அதை அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய சரித்திரம் தெரியும். எவ்வளவு பரிதாபகரமான வறண்ட வாழ்க்கையை அவரும் அவருடைய மகனும் நடத்தி வந்தார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவர் உள்ளத்திலே பேசினார். முள்ளுகளுக்குள்ளே என் மகனே, உன்னுடைய வாழ்க்கை இருந்தாலும், வறண்ட நிலத்திற்குள்ளாக பிளவுபட்ட தண்ணீரே இனி எதிர்காலத்தில் இல்லை என்று முடிவுக்கு வந்த நிலம் கூட ஒரு மலர் வரக்கூடிய, ஒரு வசந்த காலம் வரக்கூடிய அந்த நம்பிக்கையை நான் உனக்கு தருகிறேன் என்றார். அங்கங்க $1 $2 அடி போட்டு போறவங்க அந்த காசை இவர் கொஞ்சம் கொஞ்சமா பத்திரப்படுத்தி கொஞ்சம் சேமிச்சு ஒரு சின்ன வியாபாரத்தை தொடங்கினாரு. அது வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை சில சமயங்கள்ல முள்ளுகளுக்குள்ளே போனாலும் நிச்சயமாக தேவன் ஒரு வசந்தத்தை உருவாக்குவார், திருப்பு முனையை உண்டாக்குவார். நானும் மற்றவர்களைப் போல என் மனைவியோடும் கணவனோடும் பிள்ளைகளோடும் சந்தோஷமாக குடும்பமாக வாழ்வதற்கு வசதியை ஏற்படுத்துவார். இன்னைக்கு அவர் ஹோம்லெஸ் இல்லை, அவர் பெரிய பில்லியனர், பெரிய பணக்காரர், அநேகருக்கு வேலை கொடுக்கக்கூடியவர், பெரிய தொழிலதிபர். அவர் ஆங்காங்கே போகும் பொழுதெல்லாம் வரும் பொழுதெல்லாம் தானும் தன் மகனும் அமர்ந்திருந்த அந்த இடத்தை பார்ப்பார். அது வறண்ட பூமி, அது ஒரு முள்காடு. பள்ளிகளும் பூரான்களும் போய் வந்து கொண்டிருந்த அந்த இடம். அந்த இடத்திலிருந்து, அந்த உளையான சேற்றிலிருந்து ஆண்டவர் என்னை சூரியனை போல உதித்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போதும் நான் நினைக்கிறேன், அதனால ஆண்டவர் என்னை கீழிருந்து மேலாக, வாளிலிருந்து தலையாக ஆண்டவர் உயர்த்தினார் என்று இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கைக்கு அவர் நம்பிக்கையின் ஒளியை வீசிக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய பேச்சால். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறது போல, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்தைகளுக்குள்ளே என்னுடையவளும் இருக்கிறார். இது அந்த லீலி புஷ்பம் கற்றுத்தருகிற முதல் பாடம். 2வது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, முள்ளுகளின் மத்தியில் இருந்தாலும் முடக்கப்பட்டவன் அல்ல. 2வது பாடம் என்னன்னா, ஆமா, லீலி புஷ்பம் சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னா, நான் முள்ளுகளுக்குள்ளதான் இருக்குது, குத்துது, குடையுது என்னைய. நான் அழகா காலையில அது மலரும் பொழுது அந்த முள்ளு மேலத்தான் என்னுடைய இதழ்கள் படுகிறது, முள் என்னை நெருக்குகிறது. இருந்தாலும் நான் அந்த முள்ளினால் முடக்கப்பட்டவன் அல்ல. கஷ்டம் இருக்குது, சோர்வு இருக்குது, ஏமாற்றங்கள் இருக்கிறது, என்னை தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் எனக்கு கண்ணுக்கு முன்பதாக வந்து கொண்டு இருந்தாலும் நான் முடக்கப்பட்டவன் அல்ல, நான் முடக்கப்பட்டவன் அல்ல, நான் மறக்கப்பட்டவன் அல்ல. ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார். முள்ளு இருக்குது, அது குத்துது, அது தினந்தோறும் குத்துது. காலையில நல்லா மலரலாம், நல்லா சிரிக்கலாம், நல்லா இந்த நாளை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கண்களை விரிக்கிறேன், என்னுடைய வாயை திறக்கிறேன், எழுந்து நிற்கிறேன். ஆனால் அந்த முள் குத்தி கொண்டுதான் இருக்கிறது என்ற சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் தருகிற லீலி புஷ்பத்தின் மூலமாக, முள்ளுகளுக்குள்ளே வளர்கிற லீலி புஷ்பம் மூலமாக ஆண்டவர் தருகிற பாடம், முற்களின் மத்தியில் இருந்தாலும் நீங்கள் முடக்கப்பட்டவர் அல்ல. வசனத்தை நான் வாசிக்கிற உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 16வது வசனம். அதே அதிகாரத்துல 2வது வசனத்தை மைய வசனமாக வாசித்தோம். அதுல அப்படியே கீழே வந்தா 16வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கும். பாருங்க, அதுல என்ன போட்டிருக்க அப்படின்னு சொன்னா, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். முள்ளு கிடையாது. என்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாரோ, என்று என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்பிக்கையின் ஒளியை ஏற்படுத்தினாரோ, என்று என் வாழ்க்கையில் முடியும் என்ற தீபத்தை ஏற்றி வைத்தாரோ, அன்று அந்த முள் என் கண்ணுக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிகிறதெல்லாம் என் குடும்பத்தில்
என் உள்ளத்தில், என் இல்லத்தில் ஆண்டவர் லீலி புஷ்பத்திற்குள்ளே மேய்வது போல என் உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் வருகிறார். இனி அந்த முள் என்னை இன்னும் ஒன்றும் செய்யாது. 2வது அதிகாரத்துல முள் என்று இருக்கும், 16வது வசனத்துல அந்த முள்ளு காணோம். ஏன் அப்படின்னு சொன்னா, என்று என் நேசர் எனக்குள் வந்தாரோ, அப்பொழுது கஷ்டம் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும் அதை நான் மிதித்து போட்டு ஜெயம் கொள்கிறவனாக, ஜெயம் கொள்ளும் திருச்சபையாக மாறும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே. பிறர் ஏசலாம், பிறர் நம்ம ஏளனமாக பார்க்கலாம், அவ்வளவுதான் என்று நம்மை வெறுத்து விடலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய நேசர் நம்மை வெறுப்பதில்லை, நம்மை தள்ளவில்லை, நம்மை மறப்பதில்லை, நமக்கு முற்றுப்புள்ளியை வைத்து விடவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் முடக்கப்பட்டவன் அல்ல, நான் உனக்குள் வருகிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 11, 12, 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த முள்ளுகளுக்குள்ளே இருந்த லீலி புஷ்பம் இப்பொழுது சொல்லுகிற 2வது பாடம் என்னன்னு சொன்னா, ஆமாம், கடந்த கால வாழ்க்கை, கடந்த வருஷம் எல்லாம் மிகுந்த கலக்கத்தோடு, இருளாக, சாபமாக, பாவமாக கடந்து போனது. ஆனால் என் நேசர் இப்பொழுது என்னிடத்தில், என் உள்ளத்தில், என் இல்லத்தில், என்னுடைய திருச்சபையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகளின் உள்ளத்திலே அவர் உலாவுகிறார். அப்படி உலாவும் பொழுது, உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். ஆண்டவர் தருகிற அற்புதமான ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு பைபிள்ல இருந்து 3வது கடைசிக்கு நான் போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கிறேன். யெப்தா என்ற ஒரு மனிதன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய கதையை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கை முள்ளு இல்ல, ஆணி இல்ல, ஈட்டி அல்ல, வாள் அல்ல, அதை காட்டிலும் பயங்கரமான துக்கம் நிறைந்த, அவமானம் நிறைந்த, ஏளன சிரிப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் பாருங்க. நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 1-2 யெப்தாவின் கதை. கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். அந்த வேதம் அந்த யெப்தாவை எப்படி அறிமுகப்படுத்துகிறது என்று பாருங்கள். யாரு? பரஸ்திரியின் குமாரன். கிளையாத் அவனை பெற்றான். கிளையாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு சொன்னா, முள்ளுக்கு மேல, துக்கத்திற்கு மேல, ஏன் மரணத்திற்கு மேல அவமானங்கள், வெட்கம், தலைக்குனிவு. அவனுடைய சொந்த சகோதர சகோதரிகளே அவனை சொல்லி, நீ பரஸ்திரியின் மகன், எங்களை விட்டு நீ போ என்று துரத்தினார்கள். அந்த சமுதாயம் அவனை ஏளனமாக பார்த்தது, துரத்தினார்கள். ஆனால் அந்த முள்ளுகளுக்குள்ளே வாழ்ந்த யெப்தா, அவனுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார், அவனுடைய துக்கத்தை ஆண்டவர் கண்டார், அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கண்டார், அவனுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் கண்டார். ஊர்ல இருந்தெல்லாம் வந்தாங்க. ஊர்ல இருந்து, சமுதாயத்துல இருந்து பெரியவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி 6வது 7வது 8வது வசனத்தை வாசிட்டு நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாய் இருக்க வேண்டும். யாருவன்? ஒரு பரஸ்திரியின் மகன், துரத்தப்பட்டவன், அவமானப்படுத்தப்பட்டவன். 2வது பாடல் லீலி புஷ்பம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, முள்ளுகளுக்குள் உன் வாழ்க்கை இருந்தாலும் நீ முடக்கப்பட்டவன் அல்ல. இந்த யெப்தாவை முடக்கம் பண்ணும்படி எத்தனையோ காரியங்கள், அவமானப்படுத்தும்படி எத்தனையோ காரியங்கள் சொன்னாங்க, துரத்துனாங்க, வச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியாக முற்றுப்புள்ளி வைத்து விடவில்லை. உங்களுடைய சரித்திரத்தை தேவன் எழுதுகிறார்.
நீங்களும் நானும் முற்றுப்புள்ளி வைத்து நீ அவ்வளவுதான் அப்படின்ட்டு நம்ம முற்றுப்புள்ளி வைத்தாலும் ஆண்டவர் அந்த கதையை முடிப்பதில்லை. என்று நமக்கு நம்பிக்கை வருகிறதோ, என்று மீண்டும் எழுந்திருக்கிறோமோ, என்று அது பாம்புகள் நிறைந்த இடமாக இருந்தாலும், பள்ளிகள் நிறைந்த இடமாக இருந்தாலும், கரப்பாம் பூச்சிகளும் கட்டை எறும்புகளும் நிறைந்ததாக இருந்தாலும், அதற்கு மேலாக நடக்கத்தக்கதாக சங்கீதம் 91 சொல்லுகிறது போல, பாலசிங்கமும் வலுசற்பமும் நம் பாதையில் வரும், ஆனால் ஏறி மிதித்துக் கொண்டு போக வேண்டும் என்ற தைரியம் வரும் வரை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறாரு. 7வது வசனம் பாருங்களேன். அதற்கு யெப்தா கீலேயாத்தி மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினீர்கள், இப்பொழுது உங்கள் ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவராக இருக்க வேண்டும். முதல்ல என்ன சொன்னாங்க? சேனாதிபதியாக. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? தலைவராக இருக்கணும். ஏன்னா புண்ணு ஆறுனாலும் வடு ஆறல, கண்ணீர் நின்னு போனாலும் கண்ணீர் தடம் இன்னும் இருக்கிறது. பார்த்தாங்க, இல்ல 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 இல்ல, நீ தலைவராக இருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது பாடம், வறண்ட வாழ்க்கை வசந்தமாக உங்களால் மாத்திரம்தான் முடியும். 2வது, முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் முடக்கப்பட்டவர்கள் அல்ல. 3வது கடைசி பாடம், இந்த முள்ளுகளுக்குள்ளே வளர்கிற லீலி புஷ்பம் நமக்கு தருகிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, அழுத்தமும் எதிர்ப்பும் உங்கள் மதிப்பை குறைத்து விடாது. முள்ளு இருக்கிறதுனால அந்த லீலி புஷ்பம் சொல்லுது, இந்த முள்ளு என்னை குத்திக்கிட்டே இருக்கிறதுனால வாசம் போயிருமா? இந்த முள்ளு குத்திக்கிட்டு இருக்கிறதுனால அழகு போயிருமா? அந்த முள்ளு குத்திக்கிட்டு இருக்கிறதுனால பார்வையாளர்கள் என்னை பாராமல் போய்விடுவார்களா? முள்ளு குத்திக்கிட்டு இருக்கிறதுனால லீலி புஷ்பம் என்கிற பெயர் மறைந்து விடுமா? முள்ளு குத்திக்கிட்டு இருக்கிறதுனால என்னை பயன்படுத்துவோர் பயன்படுத்தாமல் தூக்கி குப்பையில் எரிந்து விடுவார்களா? அவர் சொல்றாரு, அழுத்தமும் எதிர்ப்பும் உங்கள் மதிப்பை குறைத்து விட முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும், உங்களுடைய துன்பம், உங்களுடைய இடுக்கண், உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய குணங்களை குறைத்து விடாது, உங்களுடைய குடும்பத்தின் மதிப்பை குறைத்து விடாது, உங்களுடைய வாழ்க்கையை அவமானப்படுத்தி விட முடியாது. காரணம், ஆண்டவர் முள்ளுகளுக்குள்ளே நாம் வாழ்க்கையை நடத்தினாலும் லீலி புஷ்பமாக நம்மை பார்க்கிறார். எனக்கு ஒரு அருமையான நண்பர் இருந்தார். ஊரிலே நான் இருக்கும் பொழுது என்னுடைய எதிர் வீட்டுக்காரர், நான் 10வது படிக்கிறேன், அவர் 11வது படிக்கிறாரு, ஒரே பள்ளிக்கூடத்துல. நல்ல நண்பர், குமார் என்று அவருடைய பெயர். அவர்கள் பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவங்க அப்பாவுக்கு கடன் வாங்கக்கூடாது என்று ஒரு பெரிய தத்துவம், ஒரு கொள்கை, ஒரு குணம் இருந்தது. 5 பைசா யார்ட்டி கடன் வாங்கக்கூடாது. அதனால அவருக்கு ஒரு மகன், இவர் தான் மூத்தவன், அப்புறம் 2 தங்கைகள், அப்ப 3 பிள்ளைங்க. இவன் கல்லூரிக்கு போய் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னா 2வது பிள்ளை 3வது பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னா, ஒரு வருஷம் இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகாம வீட்டுல இருப்பாங்க, அந்த ஃபீஸை இவர் கட்டுவார். சரி, தங்கச்சி இப்ப பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போகுது அப்படின்னு சொன்னா இவரை ஒரு வருஷம் வீட்டுல வைப்பா, அந்த ஃபீஸை கட்டுவார். இப்படி கட்டி 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 3 பேரையும் ஒரு உயர்ந்த படிப்புக்கு அவங்க அப்பா கொண்டு வந்தார். இது என்னமோ சொன்ன கதையோ கேட்ட சாட்சியோ அல்ல, நான் அவங்க வீட்டுல ஏத்து விடு. நல்ல நண்பர், எங்க போனாலும் ஒன்னா போவோம், விளையாட்டுக்கு போனாலும் ஒன்னா போவோம், உட்கார்ந்துருந்து சாயந்தரம் எல்லாம் பேசுவோம். அவர் எங்க வீட்டுக்கு வருவாரு, நான் அவங்க வீட்டுக்கு போவோம். அப்போ அவ்வளவு ஒன்னரை கலந்த அந்த குடும்பம் எனக்கு நல்லா தெரியும். அடிக்கடி சொல்லுவாரு, மில்கி, நான் என்னுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி. நான் சொன்னேன், என்ன குமார் அப்படின்னு. எங்க அப்பா விரைவில் ஓய்வு பெற போறார், என்னுடைய படிப்பு முடியணும், ஒரு வேலை கிடைக்கணும், என்னுடைய தங்கைகளை அந்த கல்லூரி படிப்பு முடிக்க வைக்கணும், பிறகு பிராமண வகுப்பிலே ஒரு திருமணம் சொன்னா எவ்வளவு செலவாகணும் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அவ்வளவு பணம் கொடுக்கணும் வரதட்சணையாக. அதுக்கு மூத்த மகன் என்றும் ஓய்வு பெற்ற ஒரு தகப்பனின் மகன் என்றும் அது என்மேல் விழுந்த கடமை. அப்போ ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, அப்புறம் இன்னொரு தங்கச்சி இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு நான் தான் செய்யணும். பிறகு வீட்டு வாடகை இருந்தோ எல்லாத்தையும் செய்யணும். என்னுடைய பெத்தவங்களை நான் கவனிச்சுக்கணும். ஏன்னா அவர் ஓய்வு பெற்று விட்டார். கல்லூரியில அதிக மதிப்பெண்கள் எடுத்து அவர் தேர்ச்சி பெற்றார். கிடைத்த வேலையோ அதே கல்லூரியில் அட்டெண்டர் வேலை.
இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காசு வேணும். அப்போ அந்த வேலைக்கு போனார். சில சமயம் நான் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன். நான் போய் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன் வேலைக்கு. அட்டெண்டர். கண்ணீரோடு அவருடைய வாழ்க்கை. அவர் சொல்லுவாரு, என்னுடைய வாழ்க்கையே முள்ளுகளுக்குள் இருக்கிறது. இந்த சைடும் நான் சாஞ்சி ஒரு சந்தோஷமா எங்கேயாவது இந்த சைடும் இது என்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்று ஒன்று இல்லை, அது தூரத்துல இருக்குது. எனக்கு ஏதோ நான் நடைப்பிணமாக வாழ்ந்து வருகிறேன். கடவுள் விடல. என்ன சமுதாயத்தை சார்ந்தாலும் தேவன் அவரையும் படைத்தார் அல்லவா. 2 தங்கச்சிகளையும் படிக்க வச்சு கல்யாணம் முடிச்சாங்க. இன்றைக்கு அந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல் அவர் இருந்தாலும், அந்த முள்ளுகளால் சூழப்பட்டு இருந்தாலும், வயது சென்று வாலிபம் முடிந்த நேரத்தில் 2 தங்கைகளுக்கும் கல்யாணம் செய்துவிட்டு பிறகு கடைசியாக இவருக்கு திருமணம் முடிந்தாலும் அவருடைய வாழ்க்கை இன்பமாக. இன்று அட்டெண்டர் அவர் அல்ல, அவர் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் அல்ல, பேராசிரியராக ஒரு பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். கை நிறைய சம்பாத்தியம். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே என்னுடையவளும் இருக்கிறாள். 3 பாடம் இந்த லீலி புஷ்பம் நம்ம கத்துக் கொடுக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, வறண்ட வாழ்க்கை வசந்தமாக உங்களால் தான் முடியும். முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் முடக்கப்பட்டவர்கள் அல்ல. அழுத்தமும் எதிர்ப்பும் வந்தாலும் அது உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் குறைத்து விட முடியாது. ஒரு வசனத்தை நான் வாசிட்டு நான் ஜெபம் பண்றேன். சங்கீதம் 40:1-2 கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய பாராட்டுதலுக்காக, எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக, எங்களுடைய கண்ணீரின் கதையை கேட்டதற்காக, எங்களுடைய சூழ்நிலையை அறிந்ததற்காக, எங்களுடைய ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் அறிந்தவராக நீ இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முள்ளுகளுக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது எங்களை நீர் பார்த்து என்னுடையவள் என்று நீர் அழைத்தீரே, எங்களுக்குள் உலாவினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதித்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.